வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில பொருட்களை பரிசாகவோ தானமாகவோ கொடுக்க கூடாதுன்னு சொல்வாங்க. அதே போல சில பொருட்களை பிறருக்கு தருவதால் அவர்களது வாழ்வு சுபிக்ஷம் பெறும் என்றும் சொல்வார்கள். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். விநாயகர் சிலையை தாராளமாக பிறருக்கு பரிசாக தரலாம். வீடுகளிலும் வைத்திருக்கலாம். தடைகளை விலக்கக்கூடிய கடவுள் என்பதால் மங்களகரமான பொருளாக சொல்லப்படும். யாருக்காவது பரிசாக தர வேண்டும் என்றால் விநாயகர் சிலையை சிறந்த பொருள். சிரிக்கும் புத்தர் சிலைகள் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் தருபவை. பரிசாக கொடுக்கலாம். வீடுகளிலும் இந்த சிலையை வைத்திருப்பதால் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகிக் கொண்டே இருக்கும். உயிரினங்களுக்கிடையே ஆமைகள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழக்கூடியவை. அதனால் ஆமைகளை வீடுகளிலும் கடைகளிலும் வாங்கி வைப்பதால் ஆயுள் கூடும், செல்வ வளம் பெருகும். ஆமை உருவங்களை வீடுகளிலும் கடைகளிலும் வைக்கலாம். இதனை பரிசாகவும் பிறருக்கு தரலாம். அதே போல சில பொருட்களை பரிசாகவோ அல்லது தானமாகவோ வழங்கக்கூடாது. வீட்டில் செய்யப்படும் ஊறுகாய்களை பரிசாக பிறருக்கு கொடுக்கக்கூடாது. இதனால் உங்கள் உறவில் மனக்கசப்பு, பிளவு ஏற்படும். ஒருவேளை ஊறுகாய்களை வாங்க வேண்டிய கட்டாயம் வந்தால் பதிலுக்கு சாக்லேட்டை பரிசாக பெற்று கொள்ளலாம். அதே போல குளிர்ச்சியான பசுமையான தாவர வகைகளை பரிசாக கொடுப்பது நன்மை தரும். எக்காரணம் கொண்டும் வறண்ட செடிகளை, அதாவது கற்றாழை அல்லது முட்செடிகளை பரிசாக தரக்கூடாது. இதனால் புதிய முயற்சிகளிலும் தடைகள் உண்டாகிவிடும். கண்ணாடிகளையும் பிறருக்கு பரிசாக தரக்கூடாது. கத்தி அல்லது கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களையும் பரிசாக அளிக்கக்கூடாது. இதனால் கொடுப்பவர் பெறுபவர் என இரண்டு தரப்பினருக்குமே கெடுதல் வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.